ஆல்டால் குறுக்கம், அதாவது ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, 2 கார்போனைல் கார்பன் பாண்டு ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இதை நம்ம எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆல்டிஹைட் கீட்டோன் ஏதாவது ஒரு கார்போனைல் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஒரு அஸ்டால்டிஹைட் எடுத்துக்கிட்டு இந்த ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் அஸ்டால்டிஹைட், அதாவது CH3CHO. ஸோ அதை தான் நம்ம இந்த ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம். ஸோ எல்லாமே ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன்ஸ் தான். ஸோ பேஸ் தான் இங்கே ஃபஸ்ட்டு. பேஸோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா டீப்ரோட்டானேஷன், அதாவது ஒரு ப்ரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த OH வந்து இந்த H+ கூட சேர்ந்து நம்மளுக்கு -H2O வெளியில் போகுது. ஓகே, -H2O வெளியில் போகுது. அப்போ நம்மளுக்கு ஒரு கார்போ ஆனயான் ஃபார்ம் ஆகும். C-. ஓகே, ஸோ இந்த கார்போ ஆனயான் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ இதை திரும்ப இங்கே ரிப்பீட் பண்ணலாம். -H2. ஸோ அனதர் கார்போனைல் கார்பனை இப்போ இதை அட்டாக் பண்ணும், CH3. ஸோ இங்கே எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் கார்பன் டெல்டா ப்ளஸ்ஸு, இது டெல்டா மைனஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? பகுதியளவு எலக்ட்ரான் குறை உருவாயிருக்கு, எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் நேச்சரின் கார்பன். ஓகே, ஸோ அது அப்போ வந்து எலக்ட்ரோஃபிலிக் நேச்சராக இருக்கும். அப்போ இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு கார்பன், நியூக்ளியோஃபிலிக் நேச்சர். ஸோ அப்போ இதை எதை அட்டாக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டான கார்பனை அட்டாக் பண்ணும். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு HC+O CH2C. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த கார்பனில் ஆல்ரெடி 4 பாண்ட் இருக்குது. அப்போ இந்த 5வது பாண்டாக இது வர முடியாது. அதனால் இதில் ஒரு பாண்ட் ஆக்சிஜன் மேலே வந்துடுது. அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்திங்கன்னா O-, ஓகே, CH3H. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இது வந்து நியூட்ரல் ஆகலை. ஸோ இதோட இது நிற்காது. ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ரோட்டானை நம்மளுக்கு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ ஒரு ப்ரோட்டான் H+. ஸோ நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது C+O CH2OH CH3H. ஸோ இதோட நேம் வந்து இதுதான் வந்து ஆல்டால் 3-ஹைட்ராக்சி பியூட்டனல், அதாவது ஆல்டால். பட் இது ஆனால் ஸ்டேபிளாக இருக்குமா அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது, ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ நம்மளுக்கு எலிமினேஷன் ப்ராடக்ட் தான் ஸ்டேபிள் ப்ராடக்டாக கிடைக்கும். -H2O வெளியில் போகும். ஸோ அது எங்கேருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இதை தனித்தனியாக எழுதிக்கலாம். இந்த ஹைட்ரஜனை, ஸோ இந்த HOH வெளியில் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா C+O CH CH ஆல்ஃபா பீட்டா அன்சேச்சுரேட்டட். இது ஃபங்க்ஷனல் குரூப் கார்பன். ஸோ திஸ் ஒன் ஃபங்க்ஷனல் குரூப் கார்பன். ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்பில் ஃபஸ்ட்டு கார்பன் ஆல்ஃபா கார்பன், அடுத்தது பீட்டா கார்பன், அடுத்தது காமா கார்பன், அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ இது ஆல்ஃபா பீட்டா அன்சேச்சுரேட்டட் நம்மளுக்கு ஒரு ஆல்டிஹைட் ஆர் கார்போனைல் காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஆல்டால் கண்டென்சேஷன். ஓகே, ஸோ இது வந்து ஈனோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரே கார்பனில் நம்மளுக்கு கார்போனைல் கார்பன் அட்டாச் ஆகிருக்கு, ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, ஈனோன். ஸோ இதே நம்ம கிராஸ்ட் ஆல்டால் ஆர் மிக்ஸ்டு ஆல்டால் கண்டென்சேஷன், இது வந்து சிம்பிளான ஆல்டால். ஓகே, ஸோ சேம் டைப் ஆஃப் ஆல்டிஹைடை யூஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைச்ச ப்ராடக்ட்டு. இதுலேயே நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்டிஹைட் ஆர் கீட்டோனை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் நம்ம வந்து கிராஸ்டு ஆல்டால் ஆர் மிக்ஸ்டு ஆல்டால் கண்டென்சேஷன். ஒரு ஆல்டிஹைட் ஒரு கீட்டோன் அதை எடுத்து நம்ம எக்ஸாம்பிளாக கூட பார்ப்போம். ஸோ மிக்ஸ்டு ஆல்டால் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பண்ண முடியும். அதாவது
mixed aldol or crossed aldol. Reaction or condensation. Aldol ஸோ அப்போ நம்மளுக்கு 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆல்டிஹைட் கூட எடுத்துக்கலாம். ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடியது ஒன்று, ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாதது ஒன்று. இப்படி எடுத்துக்கணும்னு சொன்னோன்னு ஒரு அசிட்டோனும் ஒரு பென்சால்டிஹைடும் எடுத்துக்கணும். இதில் நம்மளுக்கு நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இதில். ஸோ அப்போ இது வந்து என்ன ஃபார்ம் பண்ண முடியாதுன்னா ஒரு ஈனோலேட் அயனை ஃபார்ம் பண்ண முடியாது. It cannot form enolate. ஓகேவா, ஏன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. ஸோ இங்கே நம்மளுக்கு ஃபங்க்ஷனல் குரூப் கார்பன், ஸோ 2 சைடுமே ஆல்ஃபா கார்பன். ஸோ இங்கே 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு இப்போ நம்மளை பேஸ் எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே இதில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். பேஸ் வந்து நம்மளுக்கு வந்து அசிட்டோனில் தான் ஸ்டார்ட் ஆகும், ஏன்னா அங்கே தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு ரியாக்ஷன் ஸ்டார்டிங்கில் CH3 C டபுள் பாண்ட் O. நம்ம தனித்தனியாக ஹைட்ரஜன் எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ H மைனஸ். ஸோ சேம் பழையபடி ஒரு O வச்சும் ஒரு H ப்ளஸும் வெளியில் -H2O வெளியில் போயிடும். நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிறது ஒரு ஈனோலேட் CH2 மைனஸ். ஸோ இப்போ இந்த அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஈனோலேட் என்ன, ஸோ அந்த ஈனோலேட்டில் இருக்க கார்போ அயனைன் நியூக்ளியோஃபிலிக் இன் நேச்சர். இந்த ஆல்டிஹைடு, ஸோ இங்கே டெல்டா ப்ளஸ்ஸு டெல்டா மைனஸ், ஏன்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் நேச்சர் கார்பனு. ஸோ அப்போ இந்த ஈனோலேட் அயன் எதை அப்ரோச் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கார்பனை தான் அப்ரோச் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா CH3 C டபுள் பாண்ட் O CH2 C இங்கே PH. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது இங்கே வந்துடும். ஆக்சிஜன் மேலே மைனஸ் சார்ஜ் H, தென் H ப்ளஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் அப்ரோட் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா CH3 C டபுள் பாண்ட் O CH2 COH PH H. ஸோ இது வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இது வந்து என்னவாகலாம் நம்மளுக்கு, தென் இதை வந்து நம்ம ஏன்னா இந்த ப்ராடக்ட் ஸ்டேபிளாக இருக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு H. ஸோ இந்த ஹெச்சும் ஓஹெச்சும் வெளிப்பட்டால் நம்ம ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட். இது பாருங்கள், இந்த ஆரோ பொசிஷனை பார்த்திங்கன்னா அது ரிவர்சிபிள் ரியாக்ஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். CH டபுள் பாண்ட் CH PH. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிராஸ் ஆல்டாடோட ப்ராடக்ட். ஓகே, அப்போ இங்கே மெயின் கண்டிஷன் என்னது, ஆல்டிஹைடு ஆர் கீட்டோன் வித் மினிமம் 1 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்தால் தான் ஆல்டால் கண்டென்சேஷன் இன்வால்வ் ஆக முடியும். ஸோ அப்போ the compounds which are not participating in ஆல்டால் கண்டென்சேஷன், எதெல்லாம் வந்து ஆல்டால் குறுக்கத்தில் வினைபுரிய முடியாது, the compound without alpha hydrogen without alpha hydrogen compounds. ஸோ எதெல்லாம் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாததாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்மால்டிஹைடு HC டபுள் பாண்ட் O H, தென் பென்சால்டிஹைடு. ஸோ இது ரெண்டு மெயினாக வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் நிறையா இருக்கலாம். ஸோ பேசிக்காக இந்த 2 காம்பவுண்டும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாதது. ஸோ இது ரெண்டும் எதில் இன்வால்வ் ஆக முடியாதுன்னு பார்த்திங்கன்னா ஆல்ஃபா கண்டென்சேஷன் மீன்ஸ் ஆல்டால் கண்டென்சேஷனில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாதனால ஆல்டால் கண்டென்சேஷனில் இன்வால்வ் ஆக முடியாது. ஓகே, தேங்க்யூ.